மீ இன்னைக்கு என்ன சாப்பாடு? வா மக்களே, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கோவக்காய் நம்ம இது பண்ணி வதக்கி எடுத்துக்குவோமா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கோவக்காய் அப்படியே போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு இது போட்டு மூடி போட்டு மூடிட்டா அது வாட்டு அங்கே வெந்துட்டுருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இன்றைக்கி அதுக்கு சைடிஷ்ஷு குழம்பு பாசிப்பருப்பு வச்சு பூண்டு கொஞ்சம் 2 வெங்காயம், அது போக தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அதோடு கொஞ்சோண்டு பச்சை மிளகா ஒரு 4 காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிட்டேன். ஒரு விசில் மட்டும். கொஞ்சம் உப்பு எதுக்கு போடுறோன்னா அந்த தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காண்டி. அப்படியே அது ஒரு 2 கிண்டுவோம். 2 வெந்தால் தானே அது இதாகும். அது 2 கிண்டிட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்று மீன் ஃப்ரை. சரிங்களா? அம்மா மீன் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ பருப்பு வெந்துருச்சு, அதை தாளித்து ஊற்றணும். கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக 2-3 வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதக்கி அதை தாளித்து நல்லா வதங்கணும். அது நல்லா வதக்கி ஊற்றினா தான் அந்த வெங்காயம் நல்லா இதான அந்த டேஸ்ட்டு. சாம்பார் குழம்புலேயே ஹைலைட்டே அந்த தாளித்து ஊற்றுறது தான் பாப்பா. அது தாளித்து எடுக்கணும் நல்லா ஒரு இதாக ஊற்றினோமா அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேயே காரம் இருக்குது, இருந்தாலும் காஞ்ச மிளகா போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அதை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். தாளித்து நல்லா சூப்பராக இருக்கும். அது இப்போ வதக்கி தாளித்து அதில் ஊற்றியாச்சு. அப்போ என்னோடய ஸ்பெஷல் என்னது? ஒயிட் ரைஸு, பாசிப்பருப்பு சாம்பார், அதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் ஃப்ரை, அடுத்து இது நெத்திலி மீன் ஃப்ரை, அடுத்து கோவக்காய் பொரியல். வாங்க சாப்பிட்லாம்.